வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலம் வயநாட்டில் 3 இடங்களில் பயங்கர நிலச்சரிவு. 100க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம். இதுவரை இல்லாத மிகப்பெரிய பாதிப்பு என கேரள முதல்வர் பினராயி விஜயன் பேட்டி. வயநாடு நிலச்சரிவில் தமிழகத்தின் கூடலூரைச் சேர்ந்த 2 பேர் பலியான சோகம். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் சடலங்கள் 20 கிலோமீட்டர் தொலைவில் மீட்பு. ஆற்று வெள்ளத்தில் சடலங்கள் வருகின்றனவா என கண்காணிப்பு. வயநாடு நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாக தகவல். தனி தீவு போல மாறிய மேப்பாடி, மடிக்கை கிராமங்களில் மீட்பு பணி தீவிரம். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் 1070 என்ற அவசர எண் அறிவிப்பு. தமிழகத்தில் இருந்து சுற்றுலா சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தல். வயநாடு நிலச்சரிவை இயற்கை பேரிடராக அறிவித்தது கேரள அரசு. அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்ட தேசிய கொடி. 2 நாட்கள் துக்க தினம் அனுசரிப்பு. கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். 11 மாவட்டங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ராகுல் காந்தியின் வயநாடு பயணம் திடீர் ரத்து. மோசமான வானிலை காரணமாக தரை இறங்குவதில் சிரமம் இருப்பதால் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என தகவல். கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் அவதி. முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது மேட்டூர் அணை. அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 26 மீனவர்களில் 20 பேரை விடுவித்தது ஊர்காவல்துறை நீதிமன்றம். 2வது முறையாக கைதான 3 மீனவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிப்பு. விசைப்படகு உரிமையாளர்கள் 3 பேருக்கு 40 லட்சம் ரூபாய் அபராதம். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் ஜோடி வெண்கலம் வென்றது. ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாறு படைத்தார் மனு பாக்கர். TNPL தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது கோவை அணி. முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் திருப்பூர் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இலங்கைக்கு எதிரான 3வது T20 போட்டியிலும் இந்திய அணி வெற்றி. தொடரை முழுமையாக கைப்பற்றி இலங்கையை ஒயிட் வாஷ் செய்து அசத்தல். இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேப்பாடி, முண்டகை, சூரல்மலை உள்ளிட்ட பல பகுதிகள் துண்டிக்கப்பட்டன. சூரல்மலை முண்டகை சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. நிலச்சரிவில் சூரல்மலா பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. 3 இடங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாகவும் 700க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் நிலவுகிறது. இதனிடையே தனி தீவு போல காட்சியளிக்கும் மேப்பாடி, மடிக்கை கிராமங்களில் இடைவிடாமல் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் 48 பேரின் உடல்கள் 20 கிலோமீட்டர் தொலைவில் மீட்கப்பட்டுள்ளன. மலப்புரம் மாவட்டம் போத்துக்கல்லு பகுதியில் பாயும் சாலி ஆற்றில் சடலங்களை மீட்ட பொதுமக்கள் கால்கள், கைகள், தலை என தனித்தனியாக இழுத்துச் செல்லப்பட்ட உடல் பாகங்களையும் மீட்டு அங்குள்ள மருத்துவமனையில் வைத்துள்ளனர். மீண்டும் அப்பகுதியில் இன்று மீட்புப் பணியை தொடர தீயணைப்புத் துறையினரும் பொதுமக்களும் திட்டமிட்டுள்ளனர். கேரளா இப்போது கண்டிருக்கும் நிலச்சரிவு இதுவரை இல்லாத மிகப்பெரிய பாதிப்பு என அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வயநாடு நிலச்சரிவு சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் தம்மை தொடர்பு கொண்டு உதவி அளிப்பதாக உறுதியளித்ததாக கூறினார்.
இந்நிலையில் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் நிவாரண பணிகளுக்கென 5 கோடி ரூபாய் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே ராகுல் காந்தியின் வயநாடு பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக அங்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவை இயற்கை பேரிடராக அறிவித்திருக்கும் கேரள அரசு 2 நாள் துக்கம் அனுசரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் எனவும் அரசு நடத்தும் பொது விழாக்கள் மற்றும் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இதனிடையே கேரள மாநிலத்தில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் 11 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு, இடுக்கி, பாலக்காடு, காசர்கோடு, கண்ணூர், மலப்புரம், திருச்சூர், பத்தனம்திட்டா, எர்ணாகுளம், கோழிக்கோடு, ஆலப்புழா மாவட்டங்களிலும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதே நேரம் திட்டமிடப்பட்ட பொதுத் தேர்வுகள் மற்றும் பல்கலைக்கழக தேர்வுகளில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் 1070 என்ற அவசர எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருந்து வயநாடு சுற்றுலா சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் அவதியடைந்துள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதைத் தொடர்ந்து அணைக்கு வரும் நீரானது அப்படியே காவிரியில் 16 கண் மதகு வழியாக திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 81,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. டெல்லியில் பயிற்சி மையத்தின் அடித்தளத்தில் புகுந்து வெள்ளத்தில் மூழ்கி 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறுவதை தடுக்க பயிற்சி மையங்களில் ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தலையில் ஈட்டி இறங்கியதில் மூளைச்சாவு அடைந்த வடலூர் பள்ளி மாணவன் கிஷோர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தான். பெரும் சோகத்திற்கு மத்தியில் மாணவனின் கண்களை தானம் செய்வதாக பெற்றோர் அறிவித்துள்ளனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் பிரவீன்குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் மாணவர் கிஷோரின் குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தொழில் முனைவோர்களிடம் வலுக்கட்டாயமாக நிதி பெறப்படுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்பான்சர்ஷிப்காக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஒவ்வொரு நிறுவனங்களிடம் இருந்து 1 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ய நிர்பந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, நிதி வழங்கவில்லை என்றால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என தொழில் முனைவோர்களை கட்டாயப்படுத்தி நிதி வசூலிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு நிதி வழங்க யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என கூறிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒருவர் பெயரையாவது சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அமலாக்கத்துறை வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி மற்றும் சகோதரருக்கு முன்ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தபோது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குறித்து அவர்களிடம் விசாரிக்க வேண்டியுள்ளதால் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜாஃபர் சாதிக்கின் மனைவி மற்றும் சகோதரரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனிடையே சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைதான நிலையில் இவர்களில் திமுக பிரமுகரான இப்ராஹிமை கட்சியில் இருந்து நீக்கி பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இப்ராஹிம் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளராக இருந்தார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட 26 மீனவர்களில் 20 பேர் மட்டுமே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வழக்கை விசாரித்த ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி 2வது முறையாக கைதான 3 பேருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் மீதமுள்ள 3 பேர் விசைப்படகு உரிமையாளர்கள் என்பதால் அவர்களுக்கு 6 மாத கால சிறை தண்டனையும் 40 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளார்.
ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் இணை வெண்கலப் பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளது. ஏற்கனவே தனிநபர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மனு பாக்கர் வெண்கலம் வென்ற நிலையில் தற்போது கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார். மேலும் ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் மனு பாக்கர் பெற்றுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு குரூப் சுற்று போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி வெற்றி பெற்றது. இந்தோனேஷியாவின் அர்டியாண்டோ ஆல்ஃபியன் இணையுடன் மோதிய இந்திய ஜோடி 21-13, 21-13 என்ற நேர் செட்களில் வென்றது. இதன் மூலம் குரூப் சுற்றில் ஆடிய 2 போட்டிகளிலும் இந்திய இணை வெற்றி பெற்றுள்ளது. சாத்விக் சிராக் இணை ஏற்கனவே காலிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டது குறிப்பிடத்தக்கது. டிஎன்பிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு கோவை அணி முன்னேறியது. திண்டுக்கல் நத்தம் மைதானத்தில் நடந்த முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் கோவை மற்றும் திருப்பூர் அணிகள் மோதின. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 200 ரன்கள் குவித்தது. இதையடுத்து இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய கோவை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இலங்கைக்கு எதிரான 3வது T20 போட்டியிலும் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை முழுமையாக கைப்பற்றி இலங்கையை ஒயிட் வாஷ் செய்தது. பல்லகிலை மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் இரு அணிகளும் 137 ரன்கள் எடுத்ததால் ஆட்டம் டிராவில் முடிந்து சூப்பர் ஓவருக்கு சென்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 2 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. இதையடுத்து இந்திய அணி தரப்பில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் சுப்மன் கில் இருவரும் களமிறங்க சந்தித்த முதல் பந்தையே பவுண்டரிக்கு விரட்டி வின்னிங் ஷாட்டாக மாற்றினார் சூரியகுமார் யாதவ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலம் வயநாட்டில் 3 இடங்களில் பயங்கர நிலச்சரிவு. 100க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம். இதுவரை இல்லாத மிகப்பெரிய பாதிப்பு என கேரள முதல்வர் பினராயி விஜயன் பேட்டி. வயநாடு நிலச்சரிவில் தமிழகத்தின் கூடலூரைச் சேர்ந்த 2 பேர் பலியான சோகம். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் சடலங்கள் 20 கிலோமீட்டர் தொலைவில் மீட்பு. ஆற்று வெள்ளத்தில் சடலங்கள் வருகின்றனவா என கண்காணிப்பு. வயநாடு நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாக தகவல். தனி தீவு போல மாறிய மேப்பாடி, மடிக்கை கிராமங்களில் மீட்பு பணி தீவிரம். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் 1070 என்ற அவசர எண் அறிவிப்பு. தமிழகத்தில் இருந்து சுற்றுலா சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தல். வயநாடு நிலச்சரிவை இயற்கை பேரிடராக அறிவித்தது கேரள அரசு. அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்ட தேசிய கொடி 2 நாட்கள் துக்க தினம் அனுசரிப்பு. கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். 11 மாவட்டங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. ராகுல் காந்தியின் வயநாடு பயணம் திடீர் ரத்து. மோசமான வானிலை காரணமாக தரை இறங்குவதில் சிரமம் இருப்பதால் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என தகவல். கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தை சூழ்ந்த வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் அவதி. முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது மேட்டூர் அணை. அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 26 மீனவர்களில் 20 பேரை விடுவித்தது ஊர்காவல்துறை நீதிமன்றம். 2வது முறையாக கைதான 3 மீனவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிப்பு. விசைப்படகு உரிமையாளர்கள் 3 பேருக்கு 40 லட்சம் ரூபாய் அபராதம். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் ஜோடி வெண்கலம் வென்றது. ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாறு படைத்தார் மனு பாக்கர். டிஎன்பிஎல் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது கோவை அணி. முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் திருப்பூர் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.
இலங்கைக்கு எதிரான 3வது T20 போட்டியிலும் இந்திய அணி வெற்றி. தொடரை முழுமையாக கைப்பற்றி இலங்கையை ஒயிட் வாஷ் செய்து அசத்தல். இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.